ஸோ ரோஹிணி ஜாயின் பண்ணுவாங்களா? எப்படி? நான் கேட்டு இன்ஃபார்ம் பண்றேன் இப்போ. ஓகே. ஸோ நீங்க மத்த எல்லாரும் முடிச்சிட்டீங்க இல்லையா? அத வந்து நம்ம வந்து இன் செஷன் எண்டுல வந்து நம்ம மீன் ஸ்கிரீன ஷேர் பண்ணி காமிங்க. ஓகேவா? உங்களோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அத நம்ம கிளாஸ் எண்டுல பார்க்கலாம். ஓகே. ஸோ நேத்து வரைக்கும் நம்ம HTML டாபிக்ஸ் வந்துட்டு முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் அத முடிச்சுட்டு நம்ம அதுல ஒரு ப்ராஜெக்ட் நம்ம படிச்சத வச்சு பேசிக்கா ஒரு ஒரு சின்ன ஒரு வெப்சைட்ல ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஹோம் பேஜ் மாரி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ CSS படிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம HTML படிக்கும் போதே நிறைய CSS படிச்சிட்டோம். ஸ்டில் இனிமேலேருந்து நம்ம CSSல நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அததான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வரட்டும். அதுக்கப்புறம் நான் இது பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? எஸ் மேம். ஓகே. ஓகே அவங்க வரட்டும். ஓகே ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் அவங்க கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ ப்ராப்ளம் இல்ல. இன்னைக்கு CSS ஓட பேசிக் தான் பார்க்க போறோம். ஸோ அவங்க ரெக்கார்டிங் பார்த்துட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே. ம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம்னா HTML படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ HTMLலயே நம்ம இந்த கலர் ஆட் பண்ணோம். அப்புறம் டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம். இது எல்லாமே CSS ஓட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். HTMLங்கிறது லைக் அந்த டேக் மட்டும்தான். ஓகேவா? ஒரு ஹெட்டிங் டேகோ, H1 டேகு, P டேகு அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற அந்த டேக்ல உள்ளது மட்டும்தான் HTML. அதுக்கு நீங்க கலர் ஆட் பண்ணாலோ, பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணாலோ, இல்ல அங்கேயே ஒரு இமேஜ் ஆட் பண்றது வரைக்கும் ஓகே. பட் அந்த இமேஜோட வித் ஹைட்ட சேஞ்ச் பண்ணீங்கனாலே அங்க என்ன வந்துரும்? CSS வந்துரும். ஓகேவா? ஸோ HTMLங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. HTMLங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அந்த வீட்டோட பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல வேற எது டெக்கரேஷன் பண்றதுக்கு முன்னாடி, சும்மா பிரிக்ஸ் அப்புறம் சிமெண்ட்ட மட்டும் வச்சு ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும்? அதுதான் HTML. அது ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். அது எப்ப அழகாவும், அந்த வீட்டுக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு, இன்டீரியர் எப்போ செட் பண்ணி, இதெல்லாம் செட் பண்ணாதான் அந்த வீடு அழகாகும். அதே மாதிரி தான் இந்த வெப்சைட். ஓகேவா? சோ நீங்க ஒன்ஸ் அதுக்கு வந்துட்டு கலர்ஸோ ஏதோ சேஞ்ச் பண்ணாதான் அது வந்துட்டு அழகாகும். சோ ஜஸ்ட் கலர்ஸ் மட்டுமே கிடையாது. சோ நம்ம ஒவ்வொன்னா இனிமேல் ஃபுல்லா CSS தான் பார்க்க போறோம். சோ CS வந்து கலர் எப்படி இருக்கும், பேக்ரவுண்ட், டெக்ஸ்ட் அலைன், ஃபாண்ட் சைஸ் அத பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி பார்த்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஈஸியா தான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இது கொஞ்சம் போக 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 நிறைய இருக்கும். ஓகேவா? CSSல. சோ CSSனா என்னது அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல CSS ன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? சோ இந்த CSS எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, HTML டேக்ஸ டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அந்த கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்லயே உங்களுக்கு அந்த ஸ்டைல்ங்கிற ஒரு வார்த்தை வருதா? சோ அந்த இருக்கிற HTML டேக்ஸ ஸ்டைல் பண்றதுக்கு நம்ம CSS யூஸ் பண்றோம். ஓகே. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லாம் படிப்போம். அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த CSS எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், ஃபாண்ட் சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அத பத்தி ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஓகேவா? ஸ்டில் நம்ம இன்னொரு டைம் பார்த்துடலாம். ஓகே. சோ நான் இந்த டேக்ஸ்லாம் என்ன சொன்னேன் அப்படின்னா, அது HTML சொன்னேனா? சோ அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, செலக்டார். செலக்டார்னா என்ன அப்படின்னா, எந்த எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணி நம்ம வந்து CSS அப்ளை பண்ண போறோம். எந்த எலிமெண்ட்ட செலக்ட் பண்றோமோ அதுக்கு பேர் தான் செலக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் டிக்ளரேஷன் பிளாக். டிக்ளரேஷன்னா என்ன பண்றோம்? கலர் அப்படின்னு ஒண்ணு டிக்ளேர் பண்ணி, அந்த என்ன கலர் குடுக்கலாம் அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ குடுக்குறோம். சோ அப்போ அது எல்லாமே டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செலக்ட் பண்றது எதுக்கு குடுக்க போறோமோ அது செலக்டார். என்னென்ன இதெல்லாம் அப்ளை பண்ண போறோமோ அது ஒரு செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் எழுதுவோம் தானே? சோ அந்த கர்லி பிரேசஸ்லாம் என்னது? கர்லி பிரேசஸ்க்குள்ள உள்ள கண்டென்ட்லாம் என்னதுன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு அப்சல்யூட்டா உங்களுக்கு தெரியும். சோ கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு CSS ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது ஒரு CSS ப்ராப்பர்ட்டி. ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறது ஒரு CSS ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அது என்னவா இருக்கலாம்? கலர் வந்து ப்ளூவா இருக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 20 பிக்சலா இருக்கலாம், 30 பிக்சலா இருக்கலாம். அதெல்லாம் என்னதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஒரு வேல்யூ குடுக்குறோம். ஓகேவா? சோ இதான் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இத நம்ம வந்து கோலன் யூஸ் பண்ணி தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி கோலன் அதோட வேல்யூ. ஓகேவா? ஓகே. சோ நம்ம வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் தான் வைக்கணும்னு இல்ல. இப்போ இது வந்துட்டு ஓவராலா ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள எத்தனை டிக்ளரேஷன்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப 1 வச்சிருக்காங்களா? 2 வச்சிருக்காங்க. 2ன்னு இல்ல. நம்ம எத்தனை டிக்ளரேஷன்னாலும் வச்சுக்கலாம். செமிகோலன் யூஸ் பண்ணி கமா போடுவோம்ல, அதுக்கு பதிலா செமிகோலன் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை டிக்ளரேஷன்னாலும் குடுத்துக்கலாம். ஓகே. எவ்வளவு ப்ராப்பர்ட்டீஸ்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஓகே. இந்த சிஎஸ்எஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் வந்து எது மூலியமா சொல்லி தந்திருப்பேன்னா, இப்போ இந்த ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா, இந்த சைட்ல ஃபைல்ஸோட நேம்ஸ்லாம் வரும். பட் நான் என்ன பண்ணிருப்பேன்னா, ஒண்ணு அந்த லைன்ல இப்ப நீங்க H1 டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த H1 டேக் கலர் சேஞ்ச் பண்ண போறேன்னா, அந்த H1 டேக்குள்ளேயே ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கர்லி பிரேஸ்க்குள்ள கலர் ப்ளூ அப்படின்னு குடுத்துருப்பேன். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவேன், பாடிக்கு மேல ஸ்டைல் டேக் அப்படின்னு ஒரு டேக் ஓபன் பண்ணி, ஒரு கிளாஸ் நேம் குடுத்து, அங்க போய் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் பார்க்கல. ஏதோ ரிமெம்பரன்ஸ் வேணும்னால நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. சோ அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி, ஒரு கிளாஸ் நேம் குடுத்து, அத ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு வந்து நம்ம வந்து ஆ ப்ராப்பர்ட்டீஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே. சோ இது எல்லாமே ஒவ்வொரு டைப்ஸ். சோ நான் இப்போ அந்த H1 டேகுக்குள்ள வந்து நம்ம குடுக்குறோம்னா, அதே லைன்லயே நான் வந்து ஸ்டைல் குடுத்தேன்னா, அது இன்லைன். அந்த ஃபைல்ல மேல ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி ஹெட்டுக்கு மேல ஐ மீன் பாடிக்கு மேல ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி கிளாஸ் நேம் குடுத்து ஆக்சஸ் பண்ணி அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணா அது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் நம்ம பார்க்கல. ஓகேவா? இன்னும் பார்க்கல. அத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே. சோ எக்ஸ்டர்னல்னா எப்படின்னா, நீங்க வேற ஒரு ஃபைல் இததான் வந்துட்டு நீங்க இப்போ நான் பண்ண மாதிரி நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண முடியாது. ஓகேவா? இன்லைன் யூஸ் பண்ணி, இன்டர்னல் யூஸ் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் ஆயிரும். எதுக்கு எது யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபைலே கிரியேட் பண்ணிருவாங்க வெளியில. நீங்க எப்படி index.html, project1.html சேவ் பண்ணோம்னா, ஒரு HTML ஃபைல வந்து சேவ் ஆச்சு விஷுவல்ல. சோ அது வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி CSS எக்ஸ்டென்ஷன் வச்சு ஒரு ஃபைல நீங்க சேவ் பண்ணுவீங்க. ஓகேவா? சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்குள்ள நீங்க என்னென்ன சிஎஸ்எஸ்லாம் அப்ளை பண்ண போறீங்களோ குடுப்பீங்க. ஓகேவா? அதான் எக்ஸ்டர்னல்னு சொல்லுவாங்க. ஓகே. வெயிட் a minute. சாரி.
ஓகே. இன்டர்னல், எக்ஸ்டர்னல் பார்த்துட்டு இருந்தோம்ல. சோ நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்லைன்னா இதான். ஓகேவா? சோ என்னது? இப்ப நான் H1க்கு கலர் H1 டாக் ஹெட்டிங் யூசிங் இன்லைன்னு இருக்கா? சோ அதற்கு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நம்ம பண்ணியிருப்போம். நெறைய இதுக்கு இந்த மாரி தான் பண்ணியிருப்போம். சோ அந்த H1 டாகுக்குள்ளேயே ஸ்டைல் அப்படின்னு ஒரு டாக் ஒரு ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கலரோட ப்ராப்பர்ட்டி அப்புறம் அதோட வேல்யூவ குடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த லைனுக்குள்ளேயே ஒரு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி. ஓகேவா? டேக்க கூட இங்க நம்ம யூஸ் பண்ணல. அந்த ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணியிருக்கேன். சோ இது வந்து இன்லைன். அந்த லைன்லயே இருந்தா அது பேரு இன்லைன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. இப்ப இன்னொன்னு என்னது அப்படின்னா இன்டர்னல். இதுவும் நம்ம நெறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அங்க பாடிக்கு கீழ வந்து இவங்க ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்க உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாடிக்கு மேல ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணுவோம். இவங்க வந்து பாடிக்கு கீழ ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படினாலும் நீங்க பண்ணலாம். பட் பாடிய விட்டுட்டு வெளியில இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அதான் கண்டிஷன். சோ இன்டர்னல்ங்கும்போது, இதுவும் அதே ஃபைல்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டைல் டேக்கும் என்னது? அதே ஃபைல்குள்ள பட் பாடிக்கு கீழ இருக்கும். ஓகேவா? பாடிக்கு கீழயோ இல்ல பாடிக்கு வெளியில. பாடிய விட்டு வெளியில இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த பாடிய விட்டு வெளியில நம்ம ஒரு ஸ்டைல் டேக் இங்க வந்து டேக் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இன்லைன்ல டேக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு ப்ராப்பர்ட்டி மாரி யூஸ் பண்ணுவோம். இங்க டேக் யூஸ் பண்ணணும். டேக் யூஸ் பண்ணி HTMLக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் வச்சு நம்ம நெறைய இதுக்கு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் டெக்ஸ்டோ என்னமோ ஒரு கிளாஸ் நேம் வச்சுட்டு அந்த கிளாஸ் நேம் இங்க டாட் அந்த கிளாஸ் நேம் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுவோம். CSS அப்ளை பண்ணி அதே மாதிரி தான் இங்க பண்ணிருக்காங்க. ஓகே. இது வந்து இன்டர்னல். ஓகே. இன் இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மைக் ஆன் பண்ணி கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது? அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் சொன்னேன் இல்லையா? எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்னதுன்னா, இங்க பாருங்க. இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா நீங்க வேற ஒரு ஃபைல் நான் இத காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். விஷுவல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே. வேற ஒரு ஃபைலையே நீங்க ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள நீங்க ஸ்டைல் குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இங்க வந்துட்டு நான் இப்படி வச்சிருக்கேனா? சோ இங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி வச்சிருக்கேனா? இந்த மாரி நான் நெறைய HTML ஃபைல்ஸ்ன்னு வச்சிருக்கேனா? இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். என்னன்னு கிரியேட் பண்றேன்னா, ஆ இண்டெக்ஸ் டாட் என்ன வைக்கணும்? டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் வச்சு. இதுவரைக்கும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிருப்போம் அப்படின்னா, HTML அப்படின்னு கிரியேட் பண்ணிருப்போம். பட் இப்ப நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி, இதுக்குள்ள நீங்க வந்து ஸ்டைல்ஸ குடுக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க இதுக்குள்ள ஸ்டைல் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அந்த ஸ்டைல் டேகோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல போயிட்டு அந்த இது லிங்க் பண்ணணும். ஓகேவா? இந்தா இருக்குல்ல. இப்ப நான் இந்த லேஅவுட் டாட் HTML நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். பட் நான் என்ன பண்றேன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, இதுல போயிட்டு நீங்க இந்த ஃபைல இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி லிங்க் பண்றதுக்கு தான் இங்க ஒரு சின்டாக்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. இங்க குடுத்துருக்காங்களா? லிங்க் ரிலே இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். இது வந்து காமன். ஓகேவா? ரிலே இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது காமன். இது என்னன்னா நம்ம ஐகான்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. நான் சொல்றேன். ஃபேவிகான் யூஸ் பண்ணுவோம்ல. லைக் நம்மளோட வெப்சைட்ல இந்த மேல இந்த டைட்டில் சைட்ல வந்துட்டு லைக் இந்த இடத்துல லைக் இந்த மாதிரி இந்த டைட்டில் இங்க ஒரு டிவி மாதிரி இருக்கா? சோ இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்ல நம்ம டைட்டில் பக்கத்துல நமக்கு ஒரு லோகோ வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ஐகான்ஸ் மாரி யூஸ் பண்ணி நம்ம வந்து அத இன்சர்ட் பண்ணியிருப்போம். சோ அப்ப என்ன பண்ணியிருப்போம்னா, இதே மாரி லிங்க் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ரிலே இஸ் ஈக்குவல் டு ஐகான் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த ரிலே என்னன்னா, அதுக்கு வந்து அப்பதான் தெரியும். ஓகேவா? ஓகே இவங்க ஐகான்ஸ் குடுக்க போறாங்க அப்படின்னு தெரியும். இங்க நான் வந்து என்ன குடுத்துருக்கேன்? ஸ்டைல் ஷீட் அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்படின்னா, ஓகே இவங்க ஏதோ CSS ஸ்டைல் வந்து ஃபைல வந்து அப்லோட் இதோட லிங்க் பண்ண போறாங்க.
அப்படின்னு அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகணும். சோ அதுக்காண்டி இது வந்து காமன். இதுல நீங்க எதை சேஞ்சுமே பண்ணக்கூடாது. லிங்க், ரிலே, நீங்க சிஎஸ்எஸ் ஸ்டைல் அப்ளை பண்றீங்கன்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்னு அப்ளை பண்ணணும். இதே நீங்க ஐகான்ஸ் பண்றீங்க அப்படின்னா லிங்க், ரிலே, ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஃபைல் எக்ஸ்டர்னலா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். index.cssன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல நான் இப்போ என்னோட கரண்டா நான் எந்த ப்ரோக்ராம்ல எந்த ஃபைல்ல என்னோட வெப்சைட்டை ரன் பண்ணிட்டு இருக்கணும் அதுல வந்து லிங்க் பண்ண போறேன். சோ லிங்க் ரிலே இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். ஹெச்ஆர்இஎஃப்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா? இந்த ஹெச்ஆர்இஎஃப் குள்ளதான் நம்மளோட ஃபைலோட நேம் எழுதுது. இங்க style.css கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? index.css கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க எந்த நேம்ல கிரியேட் பண்றீங்களோ அந்த நேம் வந்து இங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டைல் டேக் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இங்க சிம்பிளா என்ன பண்ணிருக்காங்க, h1 அதாவது இங்க வந்து style.css ஃபைலுக்குள்ள h1க்கு கலர் சேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா? அப்போ h1 இங்க வந்து ஸ்டைல் டேக் எதுவுமே யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் டைரக்டா நமக்கு எந்த டேகுக்கு அப்ளை பண்ணுவோம் அந்த டேக் நேம் இல்ல அந்த கிளாஸ் நேம் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிட வேண்டியதான். சோ எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி பண்ணா அது பேரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த பிராக்டிஸ் இருக்குல்ல, லைக் நம்ம வந்து நீங்க வந்து பெருசு பெருசா இன்னும் வந்து ஒரு நிறைய வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க மேக்சிமம் இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட. ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே உங்களோட கோட் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கணும். நம்மளோட கோட் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல. நான் ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம கோட எடுத்து பார்த்தாலோ இல்ல ஒரு ஒரு 2-3 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நம்ம பண்ணணும். கமாண்ட் லைன் போட்டு பண்றதும் அதுக்குதான். ஓகேவா? நமக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஸ்டெப்ஸ் பண்றது. அதே மாதிரிதான் இது ஒரு வே. இப்படியும் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? நம்ம இந்த ஸ்டைல் டேக் கீழே கொடுத்தோமே ஒரே பேஜ்லயே ஸ்டைல் டேக்கும் கொடுக்கலாம். இல்லைன்னா அதே லைன்லயே ஸ்டைல் டேக்கும் அதே லைன்லயே ஸ்டைல் டேக்கும் கொடுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து இது சின்னதா பண்ற வரைக்கும் இது ஓகே. பட் நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது நிறைய கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப நீங்க இன்லைன் பண்ணீங்கன்னா பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆகும். இன்டர்னல் பண்ணீங்கன்னா கூட கன்ஃபியூஷன் ஆகும். சோ எக்ஸ்டர்னலா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனி டவுட்? இந்த 3த்துல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கலர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து இந்த கலர்லாம் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஓகேவா? நீங்க மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆர்ஜிபி ஃபார்மட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆர்ஜிபி ஃபார்மட்னா கோட்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்போம். இந்த இருக்கா ஆர்ஜிபி அப்படின்னு நம்ம இந்த நம்பரை கூட மனப்பாடம் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். ஜஸ்ட் நமக்கு இதுல கிளிக் பண்ணா இங்க இருந்து கலரை வந்துட்டு இப்படி சேஞ்ச் பண்ணா அது ஒரு ஆர்ஜிபி ஃபார்மட்ல அதோட ரேஞ்ச அது கொடுக்கும். ஓகேவா? நம்மளுக்கு அதே கலர் வேணா ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் பண்ணுவோம். சோ பட் ஸ்டில் நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன கலர் ஃபார்மட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இதுல நம்ம லீனியர் கிரேடியன்ட் இல்லைன்னா ஆர்ஜிபி ஃபார்மட் இதான் யூஸ் பண்ணுவோம். சோ இருந்தாலும் இத்தனை டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியணுங்கிறக்காண்டி நம்ம இதை பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பில்டிங் கலர். பில்டிங் கலர்லாம் வேற ஒண்ணும் இல்ல. சோ கலர் நேம். பில்டிங் கலர்னா எப்படி? நீங்க இப்ப ப்ளூ, வயலட், கிரீன் இதெல்லாம் வந்து அந்த ஆர்ஜிபி ஃபார்மட்ல போயிட்டு இந்த ரேஞ்ச் எல்லாம் இருக்காது. ப்ளூ, வயலட், கிரீன்க்குலாம் நம்ம ரேஞ்ச் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் என்ன பண்ணிடுவோம், ரேண்டமா ரெட், கிரீன், எல்லோ அப்படின்னு டைரக்டா ஒரு கலரை கொடுக்குறோம்ல, இதுதான் பில்டிங் கலர். ப்ரீ டிஃபைன்டு கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் அந்த ரெட், ப்ளூ, கிரீன் கொடுத்தாலே அதோட கலர் ஃபார்மட் நமக்கு கிடைச்சிடும். பட் சம் கலர்ஸ் இப்போ எனக்கு ரெட்டை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கணும். பட் வந்து பியோர் ரெட்டாவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி மீடியமா இருக்கணும். அப்படிங்கும்போது இது வந்து எக்ஸாக்ட் ப்ரௌன்னு சொல்ல முடியாது. லைக் இந்த கலரை பாருங்களேன். இது எக்ஸாக்டா ப்ரௌன்னு சொல்லிட முடியாது. ப்ரௌனை விட ரொம்ப டார்க்னு சொல்லிட முடியாது. ஒரு மிடில்ல இருக்கு. சோ இந்த மாதிரி கலர் அப்படிங்கும்போது நீங்க வந்து ப்ரௌன்னு கொடுக்க முடியாது. உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் தான் வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஆர்ஜிபி ஃபார்மட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஒண்ணு பில்டிங் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம்,
இல்லைன்னா இந்த ஆர்ஜிபி ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ ஆர்ஜிபி அப்படின்னாலே நீங்க நிறைய எல்லா இடத்துலயுமே படிச்சிருப்பீங்க. நம்மளோட கலர்ஸ் எல்லாமே எதுலேருந்து வந்தது? ரெட், கிரீன், ப்ளூ. இதுல இருந்து தான் நம்ம கலர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஒரு தியரி மாரி சொல்லுவாங்க. லைக் இந்த 3 கலர்ல இருந்து நீங்க எந்த கலர்னாலும் கிரியேட் பண்ணலாம். ரெட், கிரீன், ப்ளூல இருந்து எல்லா கலர்ஸுமே கிரியேட் பண்ணலாம். அதோட ரேஞ்ச மாத்தி மாத்தி நம்ம கலர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ ரெட்ட வந்து 0 அப்படின்னு வச்சுட்டோம்னா, சோ கம்ப்ளீட்டா ரெட் ஷேடோவே இல்லாம மாறிடும். கிரீன் ஷேடோவே இல்லாம மாறிடும். சோ இது வந்து 255ங்கும்போது ப்ளூ ஷேடோ தான் டாமினன்ட்டா இருக்கும். ஓகே. சோ வெயிட் எ மினிட். சோ இந்த மாதிரி ஆர்ஜிபி அத யூஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்ஜிபி ஃபார்மேட்ல இன்னொரு ஃபார்மேட்டும் இருக்கு. ஆர்ஜிபிஏ அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஆர்ஜிபிஏ அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கலர் ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஆர்ஜிபி ஃபார்மேட்ல ஒரு கலர் ஆட் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த கலரை எடுத்துக்கலாமே. ஓகே. இந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த கலர்ல ஆர்ஜிபி 3 தான் இருக்கு. ரெட், கிரீன், ப்ளூ. ஓகே. அத ஒரு ரேஞ்ச் ரெட்டுக்கு ஒரு வேல்யூ, கிரீனுக்கு ஒரு வேல்யூ, ப்ளூக்கு ஒரு வேல்யூ குடுக்கும்போது, அது 3த்தையும் மிக்ஸ் ஆகும்போது எனக்கு ஒரு கலர் கிடைக்குது. ஓகேவா? சோ எனக்கு என்னன்னா, இப்ப இந்த கலர இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா மாத்தணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி உங்க கலருக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆர்ஜிபிஏ. ஏன்னா என்னன்னா ஆல்பா. இது ரெட், கிரீன், ப்ளூ. ஏ எக்ஸ்ட்ராவா இருக்கா? அந்த ஏனா வந்து ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்பா எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு இல்ல ஒரு கலருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சினா ஒண்ணும் இல்ல. லைக் இப்போ இந்த சிஎஸ்எஸ்லாம் நல்லா டார்க்கா இருக்கா? இதே நீங்க டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி லைட் ஷேடோ மாதிரி அடிக்கும். ஓகேவா? லைட்டா ஆயிரும். சோ அதான் டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரண்ட் மிரர்ன்னு சொல்லுவாங்கல்ல. லைக் வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியிற மாரி. ஓகேவா? அந்த மாரி டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். அது ஒரு கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் தானே! நல்லா இருக்கும். சில வேர்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணும்போது நல்லா இருக்கும் கலர்ஸ்க்கு. சோ அந்த மாரி டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்டின்னா ஆல்பா யூஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த ஆல்பா வந்துட்டு 0.0ல இருந்து 1க்குள்ள. அது 0 டூ 1க்குள்ள தான் இருக்கும். சோ 0 அப்டின்னா நமக்கு என்ன வரும்? ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அப்டின்னா என்ன ஆகும்? அந்த கலரே நமக்கு தெரியாது. ஓகே. 1 அப்டின்னா இந்த மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்டே இல்லாம இருக்கும். இந்த கலர்ல இப்ப டிரான்ஸ்பரண்ட் இல்ல. இப்ப இத சிஎஸ்எஸ் கலர்ன்னு எழுதிருக்காங்களா? இந்த ப்ளூ கலர் நல்லா கிளியரா தெரியுதா? இதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல. டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்டின்னா, நம்ம வந்து 0ல இருந்து ஒரு 5 0.5ன்னு குடுத்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். மீடியமா. ஓகேவா? ப்ளூ கலர் தெரியும். ஆனா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியும். அந்த மாதிரி நமக்கு கலர் ஃபார்மேட் கிடைக்கும். சோ 0.0னா ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த ப்ளூ கலரே தெரியாது. அந்த டெக்ஸ்டே வந்து டிரான்ஸ்பரண்டா ஆயிரும். ஓகேவா? பேக்கிரவுண்ட் கலருக்கு வந்து நெறைய பேர் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெறைய இடத்துல இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ஆல்பா யூஸ் ஆகுது. ஓகே. அண்ட் தென் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன். ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் அப்டின்னா என்னன்னா, இப்போ நான் இங்க வந்துட்டு எதுக்குமே நம்ம இந்த இடத்துல எதுக்குமே இந்த ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இதுக்கு அடுத்து வரும்ல, இது நெறைய நோட்டேஷன் யாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த HSL இதெல்லாம் கூட யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் சில பேரு இந்த ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க கலருக்கு வந்து இவ்வளவு நேரம் ரெட், கிரீன், ப்ளூ இல்லன்னா ஆர்ஜிபி ஃபார்மேட்ல அப்படி குடுத்தீங்கல்ல, அதுக்கு பதிலா இங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூ இருக்கும். இப்போ ஒயிட் அப்டின்னா ட்ரிபிள் எஃப். அதான் ஒயிட்டோட வேல்யூ. ஓகேவா? ரெட் அப்டின்னா என்னது? டபுள் எஃப் 0000. இதான் அதோட வேல்யூ. இதுக்கு நீங்க ஐயோ! நம்ம அந்த கலர்ஸ்லாம் அது வேல்யூஸ்லாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணணுமா? அப்டின்னா, தெரிஞ்சா அத வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இந்த ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் ஆர்ஜிபிஏ கலர் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவீங்க. இல்ல பில்ட் இன் கலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிரும். பட் இன் கேஸ் வேற யாராவது ஒருத்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து இத ஆல்டர்னேட் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா, அவங்க மேபி இந்த ரெட்னா சில பேருக்கு இது மெமரைஸா இருக்கும். இப்போ ஒயிட்னா ஹேஷ்டாக் எஃப்எஃப்எஃப்
அப்படின்னு அடிச்சிட்டாங்கன்னா ஒயிட் வந்துரும். ஓகேயா? இங்க வந்து அதே மாதிரி ப்ளூக்கு ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்களா? 4040F. இந்த மாதிரி சில பேர் அவங்களோட கலர்ஸ RGB ஃபார்மேட்ல கொண்டு வராம இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க அப்ப தெரியாம முழிக்கக்கூடாது. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்காண்டி தான் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்க வந்து Googleல போய் சர்ச் பண்ணிக்கலாம். நெறைய ப்ளூக்கு, ரெட்டுக்கு அந்த மாதிரி கலர்ஸ்க்குலாம் நெறைய இருக்கும். ஓகேவா? பட் வந்து எல்லாத்துக்கும் என்னது இந்த ஹேஷ் போட்டு அதோட வேல்யூவ எழுதணும். ஓகேவா? அதிகபட்சம் இதுல எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 6 கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? அந்த எஃப்னு 6 எஃப் வரைக்கும் இருக்கலாம். 3 எஃப் இருந்தா ஒயிட், 2 எஃப் 4 0 இருந்தா ரெட். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதான் வந்துட்டு அந்த ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி HSL. HSLங்கிறது இன்னொரு ஒரு கலர் ஃபார்மேட். ஓகேவா? அது என்ன அப்படின்னா நீங்க ஒரு கலரே ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சேச்சுரேஷன் அப்புறம் லைட்னஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது. ஓகே, இவ்வளவுக்குள்ளலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூ அப்படின்னா என்னதுன்னா 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஸோ டிகிரிஸ்ல இருக்கும். ஓகேவா? நீங்க ஒரு வேல்யூவையே டிகிரிஸ்ல குடுக்குறீங்க அப்படின்னா அதான் HSL. இங்க எதுலயுமே நீங்க டிகிரிஸ்ல குடுத்துருக்க மாட்டீங்க. ஓகேவா? எல்லாத்துலயுமே 255 இந்த மாதிரி நார்மல் நம்பர்ஸ்ல தான் குடுத்துருப்பீங்க. பட் இந்த HSLல இந்த ஹச்ங்கிறது தான் மெயினான கலர். ஓகேவா? அந்த கலர நீங்க என்ன பண்றீங்கன்னா டிகிரிஸ்ல குடுக்குறீங்க. அந்த டிகிரிஸ் குறைய 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 அந்த லைட்டோட அந்த பிரைட்னஸும் குறையும். ஓகேவா? அதே மாதிரி சேச்சுரேஷனும் அந்த மாதிரி தான். சோ ஒரு 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 எலமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா சேச்சுரேட் ஆகுதா இல்ல சேச்சுரேட் ஆகாம இருக்குதா? சரியா? சேச்சுரேட்டே ஆகாம இருந்துச்சுன்னா அது என்ன இருக்கும்? ஒரு கிரே கலர்ல இருக்கும். சேச்சுரேட்டட்னா அது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அந்த அந்த கலர்ஸ பொறுத்து இருக்கு. ஓகேவா? அந்த கலர்ஸ்க்கு சேச்சுரேஷனு, லைட்னஸ், லைட்னஸ்னா சிலது வந்து பிரைட்டா காமிக்கும் சில டெக்ஸ்ட. சிலது வந்து நமக்கு வந்து அவ்வளவு பிரைட்னஸ் தேவையில்ல. இப்ப இந்த CSS கலர்ங்கிறது நல்ல பிரைட்டா இருக்கா? இவ்வளவு பிரைட்டா வேண்டாம். பட் ஆனா எனக்கு இந்த கலர் வேணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு கொஞ்சம் லைட்னஸ் ஆட் பண்ணலாம். இந்த CSS கலருக்கு என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் லைட்னஸ் ஆட் பண்ணோம்னா, அந்த பிரைட்டா ஒரு ஒரு விசிபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் குறையும். ஓகேவா? அதே மாதிரிதான் சேச்சுரேஷனும். ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம மேக்ஸிமம் இத யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. இன்கேஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே. HSLA அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ RGB ஃபார்மேட்டுக்கு டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணணும்னா RGBA ஏங்கிற ஆல்பாவை ஆட் பண்ணோம்ல. அதே மாதிரி HSLல நீங்க ஒரு கலர் குடுத்துட்டு, அதுக்கு டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணணும்னா, அதுக்கு HSLA அப்படின்னு ஆல்பா யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணிக்கலாம். இதான் HSLA. ஓகே. இப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்களா? சோ இங்க வந்து லைட்டா பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து பிராக்டிகலா பார்க்கலாம். ஓகே. சோ இங்க வந்து ஜஸ்ட் இது வந்து நார்மலா பில்டிங் கலர்ஸ். சோ பில்டிங் கலர்ஸ்னா என்னது? ஆரஞ்சு, ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு நீங்க வந்து ப்ரீ டிஃபைன்டு கலர்ஸ் குடுத்தீங்கன்னா அதான் பில்டிங் கலர். சோ அடுத்து வந்து RGB ஃபார்மேட். சோ RGB ஃபார்மேட்ல என்ன பண்ணிருக்காங்க? 255, 100, 0. இது நீங்க ரெட்ன்னு சொல்லிட முடியாது, ஆரஞ்சுன்னு சொல்லிட முடியாது, எல்லோன்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி மிக்ஸ்டு கலர்ல இருக்கு. சோ அத வந்துட்டு RGB ஃபார்மேட்ல அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து RGBA. சோ நான் அந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொன்னேன்ல, இதான் அது. இந்த கலருக்கே அவங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ சாரி வேற கலர் தான். இது வந்து ஆக்சுவலி என்னது? இங்க வந்து பிரவுன் கலர். H3க்கு என்ன கலர்? பிரவுன் கலர். பட் வந்து பிரவுன் கலரே எப்படி தெரியுது? ஒரு மாதிரி மங்கலான மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் குடுக்குதா? அதான் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இந்த மாதிரி இங்க வந்து டிரான்ஸ்பரன்சி எவ்வளவு குடுத்திருக்காங்க? 0.5ன்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 0.5னால பாதி டிரான்ஸ்பரண்ட் ஆகி பாதி டிரான்ஸ்பரண்ட் ஆகாம தெரியுது. இதே 0 அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட். டெக்ஸ்டே நமக்கு தெரியாத லெவலுக்கு ஆயிரும். ஓகே. அதான் ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த எஃப்எஃப். ஓகே, அந்த எஃப்எஃப் என்னது, இந்த மாதிரி நொட்டேஷன்ல கொடுத்தாங்கன்னா எப்படி, இங்க வந்து அந்த ஆரஞ்சு கலரையே, ஓகே, ஆரஞ்சு கலரையே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மேட். அதே மாதிரி ஹெச்எஸ்எல். சோ என்னன்னா ஹெச்எஸ்எல்ல வந்துட்டு நம்ம டிகிரிஸ் கொடுப்போம். என்ன பெருசா டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நீங்க எல்லாம் இங்க ஆர்ஜிபி ஒரு ஃபார்மேட் குடுக்குற மாதிரி இங்க ஹெச்எஸ்எல்ல குடுத்து, அதுக்கு கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமானா சேச்சுரேஷனோ, இல்ல அதோட பிரைட்னஸ் கம்பேர்ட் டு திஸ் கலர், இந்த வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மென்ட் பாத்துக்கோங்க. அதோட பிரைட்னஸ விட இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்கு? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த டெக்ஸ்டோட பிரைட்னஸ். ஏன்னா அங்க லைட்னஸ் எவ்வளவு குடுத்திருக்காங்க? 50% தான் குடுத்திருக்காங்க. சோ அதனால இது அளவுக்கு அது பிரைட்டா இல்ல. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பிரைட்னஸ். சோ அதுதான் இந்த ஹெச்எஸ்எல். அதோட பிரைட்னஸோ சேச்சுரேஷனோ மாத்தலாம். சேச்சுரேஷன்னா என்னன்னா, உம் அதோட ஃபார்மட் எப்படி இருக்கும்னா, அதுவும் லைட்னஸ் ரிலேட்டடா தான் வரும். ஓகேவா? அந்த டார்க்கா தெரிய வைக்கிறோமா, இல்ல அது லைட்டா தெரிய வைக்கிறோமா, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோமா, அதான் சேச்சுரேஷன். ஓகேவா? சோ அண்ட் தென் ஹெச்எஸ்எல்ஏ அப்படின்னா, அந்த ஹெச்எஸ்ல நம்ம கொடுத்திருக்கிற அந்த டெக்ஸ்டுக்கே அந்த ஃபார்மேட்ல நம்ம கலர் கொடுத்துருவோம். ஓகே, அந்த கலருக்கே நான் என்ன பண்றேன், 0.5 டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்றேன். சோ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கே நான் டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்ணணும் அப்படின்னா HSLA அப்படின்னு ஆல்பாவோட வேல்யூ கொடுத்துருவோம். ஓகே, அண்ட் தென் பேக்ரவுண்ட். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் வரும். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? எனி டவுட்? நம்ம இது வரைக்கும் கலர்ஸ் பார்த்திருக்கோம், அண்ட் தென் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங்ஸ் பார்த்திருக்கோம். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரண்யாக்கு ஓகே, மத்த எல்லாருக்கும் ஓகே. ஓகே, சூப்பர். அப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதனால இது கொஞ்சம் என்னத்த எதுக்கு இவ்வளவு கலர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வரும். பட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால இதை நம்ம படிக்கணும். ஓகே, சோ அண்ட் தென் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட். ஓகேவா? சோ சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் கூட சொல்லி தந்தேன். பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட், பேக்ரவுண்ட் சைஸ், கவர். இதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த பேக்ரவுண்ட் சைஸ் ஃபுல்லா கவர் ஆயிரும். ரிப்பீட்டேஷன் இருந்துச்சுன்னா கட் பண்ணணும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் கிடையாது. பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு தான் பேக்ரவுண்ட், அதாவது சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும். ஓகேவா? அந்த பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுப்போம், அப்புறம் பேக்ரவுண்டுக்கு இமேஜ் கொடுப்போம். இந்த 3 கொடுத்திருக்காங்கல்ல, பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட், பேக்ரவுண்ட் பொசிஷன். இது 3மே இமேஜ் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி தான். ஒரு நிமிஷம், நம்ம அன்னைக்கு நம்ம லாஸ்டா பண்ண ப்ராஜெக்டோட இதுல கூட இருக்கும். இங்க பேக்ரவுண்ட் இந்த பாடிய பாருங்க. ஓகே, இந்த பாடியில ஃபர்ஸ்ட் இந்த பாடியில பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு யூஆர்எல் ஆட் பண்ணிட்டு, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி எனக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறது தான் பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் சைஸ், கவர் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப அந்த இமேஜ் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் பொசிஷனு, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். இது எல்லாமே என்னது அப்படின்னா அந்த இமேஜ் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? கம்ஸ் அண்டர் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஓகே. சோ அந்த பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணணும்ல, அது நீங்க நார்மலா ஆட் பண்ணிடலாம் தானே. பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துட்டு கலரோட ஃபார்மட், நீங்க என்ன கலர் ஆட் பண்ண போறீங்களோ அந்த கலர். நார்மல் கலருக்கும் பேக்ரவுண்ட் கலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கலர் எப்போ நீங்க ஆட் பண்ணுவீங்க தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்டுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு, ஓகேவா, அதை மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு
இந்த சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க இந்த ஹெட்லைன் இருக்கா, இதுக்கு மட்டும் நான் கலரை வந்து கிரீனா சேஞ்ச் பண்ண போறேன், பிளாக்கா சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா கலர். ஓகேவா? சிம்பிளா என்ன சொல்லலாம்னா டெக்ஸ்ட்டுக்கு நீங்க கலர் சேஞ்ச் பண்றீங்கன்னா கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்க ஃபுல் பேக்ரவுண்டுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தா இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகாது, அது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கு தான் அப்ளை ஆகும். கலர்னு கொடுத்தாதான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு என்னது, பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம அங்க லிங்க் கொடுத்தோம். லிங்க்னா என்னது, இங்க இருந்துச்சா ஒரு யூஆர்எல், இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் அப்படின்னு அந்த யூஆர்எல்குள்ள லிங்க்கும் கொடுக்கலாம். இல்ல நம்ம இமேஜ் இங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜோட பாத்தையும் கொடுக்கலாம், இல்ல அந்த இமேஜோட நேமையும் கொடுக்கலாம். ஓகேவா? சோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் குரோம் லிங்க் எடுத்துட்டு வந்து இந்த யூஆர்எல்குள்ள போடுவாங்க. அப்படி நீங்க போடலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? பட் இப்படி பண்றதுதான் நல்லது. ஏன்னா அந்த லிங்க்குக்கு ஏதாவது டிஃபால்ட்டா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா உங்களால அந்த லிங்க் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க சேவ் பண்ணி வச்சு பண்றதுதான் நல்லது. ஓகே, அண்ட் தென் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இமேஜ் அட்டாச் பண்ணிட்டோமா? ஸோ இமேஜ் ரிலேட்டடா எனக்கு இமேஜ் அட்டாச் பண்ண உடனே எப்படி வந்துச்சு, அன்னைக்கு உங்களுக்கு நினைவு இருக்கா? நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அட்டாச் பண்ணப்போ அங்க எப்படி இமேஜ் டிஸ்பிளே ஆச்சு? ரிப்பீட், ஒரு தடவை ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா ரிப்பீட் 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 திருப்பி திருப்பி அந்த இமேஜ் இதாயிட்டு இருந்துச்சு. ஒண்ணு என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட்னு கொடுத்தோம். கொடுத்தோன்னே அந்த இமேஜ் ஒரு டைம் தான் வந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சு, இந்த ஓரத்துல போய் அந்த இமேஜ் கிடந்துச்சு. அதை எடுத்து பேக்ரவுண்ட் சைஸ் கவர்னு கொடுத்தோன்னா அந்த இமேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஓகேவா? சோ அந்த இமேஜை எப்படி வைக்கணும், பிக்ஸ்டா வைக்கணுமா, இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த இமேஜும் சேர்த்து ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி வைக்கணுமா அப்படிங்கிறது தான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். நம்ம என்ன பண்ணுவோம் பெரும்பாலும், the image will not scroll with the page. நீங்க ஒரு இமேஜ் இங்க வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னா சில டைம் என்ன ஆகும்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண அந்த இமேஜ் நம்ம கூட சேர்ந்து வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி வராம இமேஜ் ஃபிக்ஸ்டா இருக்கணும். நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது கீழே உள்ள பேஜஸ் தான் எனக்கு போகும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னு கொடுப்போம். ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டா அது பாட்டு அது இடத்துல இருக்கும். நம்ம பாட்டு கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜ் பாட்டு அது இடத்துலதான் இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ண கீழே வராது. ஸோ அதான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட், அந்த இமேஜை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஓ இந்த மாதிரிதான் நமக்கு பிரிண்ட் ஆச்சு கொடுத்தானே. ஒரு இமேஜ கொடுத்தா அது ரிப்பீட் ஆகி அந்த பாடி ஃபுல்லாவே ரிப்பீட் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இன்ஃபோஸ் பைட்டுன்னு ஒரு ஹெட்டிங் வச்சுட்டு அந்த ஹெட்டிங்க்கு பேக்ரவுண்ட் கலர்னு ஆட் பண்ணா அந்த ஹெட்டிங்க்கு பின்னாடி இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல கலர் ஆட் ஆகும். இதே நீங்க கலர்னு ஆட் பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபோஸ்மைட்டோட கலர் சேஞ்ச் ஆகும். டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணா கலர், அந்த டெக்ஸ்டுக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணா பேக்ரவுண்ட் கலர். ஓகே, அடுத்து நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்கோம், பாடிக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிருக்கோம். சோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டோ பேக்ரவுண்ட் ரிப்பீட் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். சோ அது வந்து ரிப்பீட்டடா டிஃபால்ட்டா அது ரிப்பீட்டடா தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது வந்து ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட்னு கொடுத்தோன்னே இங்க திருப்பி அகைன் அண்ட் அகைன் சேமா வந்து ஒரு லோகோ பிரிண்ட் ஆகிட்டு இருந்தது. இங்க வந்து நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நோ ரிப்பீட்னு கொடுத்தோம்னா ஒரே ஒரு டைம் மட்டும் பிரிண்ட் ஆகுது, ரிப்பீட்டே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதோட பொசிஷன் என்ன கொடுத்துருக்கேன், சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கதுனால சென்டர்ல வந்து அந்த இமேஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, அண்ட் தென் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு இப்படி கொடுத்தா நீங்க ஸ்க்ரோல் பண்ணாலும் எப்படிதான் இருக்கும், அந்த இமேஜ் அதோட இடத்துலதான் இருக்கும். ஓகே, நம்மளோட ஸ்க்ரோல் பண்ண கீழே வராது. இதான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு. நம்ம பெரும்பாலும் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றோம்னா நம்ம இங்க யூஸ் பண்ணோம்ல இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட், பேக்ரவுண்ட் சைஸ் கவர். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஆட் பண்ணுவோம் பெரும்பாலும். ஓகே, நான் பாட்டு வேகமா போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் உங்ககிட்ட இன்கேஸ் டவுட்னா என்கிட்ட கேட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் தென் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்.
ஒரு டெக்ஸ்ட வந்து அலைன் பண்றோம். இதெல்லாம் வந்து அதோட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அடுத்து இன்னும் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் மட்டும் இருக்கு. ஓகே. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னா வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்டிஃபை சென்டரு, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் நெறைய இதுல குடுத்துருப்போம். எடுத்த உடனேயே நம்ம H1ல நம்ம குடுத்தது டெக்ஸ்ட் அலைன் சென்டரா தான் இருக்கும். ஒரு H1 எலமெண்ட் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அத டெக்ஸ்ட் அலைன் சென்டருக்கு கொண்டு வந்து, அது வந்து ஒரு சென்டருக்கு கொண்டு வரும். அதான் இங்க கூட யூஸ் பண்ணிருக்கோம்ல. இங்க டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோமா? எதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்துருக்கோம்? அந்த வெல்கம் டு த ரெஸ்டாரண்ட்ங்கிறது நம்மளுக்கு சென்டர்ல வரணுங்கிறக்காண்டி டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அலைன் பண்றதுக்கு சென்டர் மட்டும் கிடையாது. அந்த டெக்ஸ்ட் அலைன்லயே ஏகப்பட்ட வேல்யூ இருக்கு. ஜஸ்டிஃபை சென்டர்ன்னு சொல்லலாம். இல்லன்னா ஜஸ்டிஃபை கன்டென்ட்னு சொல்லலாம். நீங்க கூகுள்ல வேர்ட்ல வந்து நீங்க ஜஸ்டிஃபை கன்டென்ட், ஜஸ்டிஃபை ரைட், ஜஸ்டிஃபை லெஃப்ட் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படிதானே? அந்த மாதிரி நீங்க ஒரு டெக்ஸ்ட வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். இல்ல அது ஏதோ ஒரு ஃபார்மட்ல நீங்க அலைன் பண்ணணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன்மென்ட் குடுக்கணும். சோ இதுல என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம குடுத்துக்கலாம்னா, ஜஸ்டிஃபை அப்படின்னு குடுத்தோம்னா, இங்க நமக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. நீங்க அது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. இங்க வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. நம்ம டைரக்ட்டா இந்த எக்ஸாம்லயே பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். சோ இங்க வந்துட்டு 4 பேராகிராஃப் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்னையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு ஃபார்மட்ல குடுத்துருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட H1 நான் என்ன பண்ணிருக்கேன்னா, சென்டர் அப்படின்னு குடுத்தோனே, எல்லா டெக்ஸ்ட்டுமே சென்டர்ல அலைன் ஆயிருக்கா? சோ இதான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அடுத்து டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னா, இங்க பாத்தீங்கன்னா, எல்லா டெக்ஸ்ட்டுமே லெஃப்ட்ட ஒட்டி அலைன் ஆயிருக்கா? சோ இதான் டெக்ஸ்ட் அலைன் என்னது லெஃப்ட். அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன் ரைட்னா, ஒரு நிமிஷம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா இமேஜும் எப்படி இருக்கு? சாரி எல்லா டெக்ஸ்டும் எப்படி இருக்கு? அப்படின்னா, ஆ வெயிட் மினிட். ரைட் சைடுல தான் அட்டாச் ஆயிருக்கு. திஸ், கம்பேர்ஸ், சாரி கம்பெனிஸ், எக்ஸெட்ரா. இது எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா, ரைட் சைடு வந்து அலைன் ஆயிருக்கு. லெஃப்ட் சைடு அலைன் ஆயிருந்துச்சு. ஜஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்னு கொடுத்துருக்கோம். ரைட் சைடு அலைன் ஆயிருக்கும். எப்போ அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் ரைட்னு கொடுத்துருந்தோம். டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்? ஈக்குவலா அலைன் ஆயிரும். ஒரு லைன் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க கேப்பே இருந்தாலும் டெக்ஸ்ட் லைன் லெஃப்ட்னு கொடுத்ததுனால லெஃப்ட் சைடு ஃபில்ட் ஆயிருக்கு. பட் இங்க வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா, சோ இங்க வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே ஓவரால் இந்த பேராகிராஃபே எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு ஃபார்மெட்ல ஒரு கரெக்டான ஃபார்மெட்ல இருக்கு. இந்த லைன் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லைன், அடுத்த லைன் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒரு ஃபார்மெட்ல இருக்கு. சோ அதுதான் ஜஸ்டிஃபை. எல்லாமே ஈக்குவலா அப்ளை ஆகும். ஒரு அடிக்கா ரைட் சைடும் வராது, ஒரு அடிக்கா லெஃப்ட் சைடு போகாம, சென்டருக்கும் வராம ஈக்குவலா டெக்ஸ்ட் அலைன் பண்றதுக்கு தான் ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? சோ இதான் அந்த இது. சென்டர்னா சென்டர்ல அலைன் ஆகும். லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு, ரைட்னா ரைட் சைடு. ஜஸ்டிஃபைனா லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்லாம கரெக்டா ஒரு ஃபார்மெட்ல அலைன் ஆகுறது ஜஸ்டிஃபை. ஓகேவா? அடுத்து ஃபாண்ட் சைஸ். ஒரு ஃபாண்ட்டுக்கு வந்து சைஸஸ் இருக்கும். ஓகேவா? நிறைய சைஸஸ் இருக்கும். இப்ப நீங்க H1க்குன்னு எடுத்துக்கிட்டா, அது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கா? H2 வந்துட்டு அதை விட கொஞ்சம் பெருசு. H3 அதை விட பெருசு. சாரி சின்னது. எல்லாமே சின்னதாயிட்டே போகும். H2 ஓட வேல்யூ போடும்போது சின்னதாயிட்டே போகும். சரி இந்த மாதிரி சின்னதாயிட்டே இருக்கா? அப்போ அதோட எனக்கு வந்து H2 ரேஞ்சுக்கு வேணும். ஆனா அதை விட கொஞ்சம் பெருசாவும் வேணும். இமேஜ் டெக்ஸ்ட் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு பிக்சல்ஸ் கூட்டுனா அதோட அந்த இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனா இந்த ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்கு. இங்க நீங்க வந்து H1 கொடுத்திருக்கீங்களா? இப்ப இந்த H1 நீங்க பிக்சல்ஸ குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அந்த H1 எனக்கு இவ்ளோ பெருசா டெக்ஸ்ட் வேண்டாம். சோ நான் ஒரு 10 பிக்சலுக்கு குடுக்குறேன். இல்ல ஒரு 5 பிக்சலுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, H1னால எப்படி இருக்கும்? H டேக்ஸ்னால எப்படி இருக்கும்? போல்டா இருக்கும். ஏன்னா அது ஒரு ஹெட்டிங் டேக். அதனால எல்லாமே போல்டுல இருக்கும். சோ அது போல்டா தான் இருக்கும். பட் நான் வந்து ஃபாண்ட் சைஸ் 10 பிக்சல் குடுத்ததுனால, அதோட போல்ட்னஸ் எந்த விதத்திலயும் கம்மியாகாது. அது போல்டாவே தான் இருக்கும். பட் அதோட சைஸ் மட்டும் நமக்கு என்னது சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ ஒரு ஹெட்டிங் டேக்னா அதோட ஃபார்மேட் அது வந்து போல்டுல தான் இருக்கணும்.
அது குட்டியா இருந்தாலும் போல்டுல தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட விட குட்டியா தான் இருக்கு. பட் ஸ்டில் அது வந்து போல்டா இருக்கு. சோ போல்டுல தான் இருக்கும். பட் அதோட சைஸஸ் தான் சேஞ்ச் ஆகும். நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு ஹெட்டிங் டேக்க குடுத்துட்டு, அதோட சைஸ சின்னதாக்கினா, நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் சைஸ்க்கு வந்துரும். ஐ மீன் பேராகிராஃப் மாதிரி டிஸ்ப்ளே ஆகணுங்கிறதுக்காண்டி, நம்ம அதோட சைஸ குறைக்க கூடாது. ஓகேவா? பேராகிராஃப் பேராகிராஃப் மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். ஹெட்டிங் ஹெட்டிங் மாரி போல்டுல தான் டிஸ்ப்ளே ஆகும். இன்கேஸ் நமக்கு அதோட சைஸஸ குறைக்கணும்னா வேணா குறைச்சுக்கலாம். பட் பேராகிராஃப ஹெட்டிங்காவும், ஹெட்டிங்க பேராகிராஃபாவும் மாத்த முடியாது. ஓகே? இதுல 2 டைப் ஆஃப் சைஸஸ் இருக்கு. அப்சல்யூட் சைஸ், ரிலேட்டிவ் சைஸ். சோ அப்சல்யூட் சைஸ், ரிலேட்டிவ் சைஸ இப்ப போட்டு குழப்ப வேண்டாம். உங்களுக்கு நான் நாளைக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாரி வச்சு சொல்றேன். ஓகே? இப்போதைக்கு ஃபாண்ட் சைஸ்னா என்னன்னு வச்சுக்கோங்கன்னா, ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஏதோ ஒரு H1 டேக்கோ, ஏதோ ஒரு டேக் இருக்கு. இல்ல பேராகிராஃப் டேக் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட்க்கு நான் அதோட சைஸ் இன்கிரீஸ் பண்ணணுமோ, இல்ல டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணுவேன். சோ இங்க ஃபாண்ட் சைஸ் 100 பிக்சல் குடுத்ததுனால, நல்ல பெருசா ஃபாண்ட்ட வந்து பெருசாக்கி காட்டுது. சோ அதான் வந்து ஃபாண்ட் சைஸ். ஓகே. அவ்வளவுதான். ஏன்னா அப்சல்யூட் இன்னைக்கு ஆல்ரெடி நீங்க நெறைய பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்னென்ன பார்த்தேன்னு ஒரு சம்மரி மாரி சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? ஓகே. இதுலருந்து நான் இப்போ உங்களுக்கு 1, 2 கொஸ்டின் கேட்பேன். ஓகே. தெரிஞ்சா யாருனாலும் ஆன்சர் பண்ணுங்க. சோ சிஎஸ்எஸ்ல இருந்து வந்துட்டு அதுல வந்து நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் உண்டு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல 4 ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம். ஒண்ணு அதோட கலர் அந்த பேக்ரவுண்ட் அதோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், அதோட சைஸ் எப்படி இருக்கும். இதான் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம். ஓகே. இதுக்கு இடையில இன்னும் இன்டர்னல் இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகே. இந்த மாதிரி நிறைய ஃபார்மட் பார்த்தோமா, சிஎஸ்எஸ் எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். சோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஒரு சிஎஸ்எஸ் இருக்கு அப்படின்னா அது ஒரு லைனுக்குள்ள கொடுக்கலாமா, இல்லைன்னா அந்த லைனுக்கு வெளியில ஒரு ஃபார்மட்ல கொடுக்கலாமா, இந்த மாதிரி கொடுக்கலாமா, லைனுக்கு வெளியில பாடிக்குள்ள ஒரு பாடிக்கு வெளியிலேயே ஒரு ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணி கொடுக்கலாமா, இல்லைன்னா ஒரு வெளியில ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல லிங்க் மூலியமா கரண்ட் ஃபைல லிங்க் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு 3 டைப்ஸ்ல பார்த்தோம் சிஎஸ் ஸ்டைல் அப்ளை பண்றது. ஓகே. ஏதோ ஒரு ஸ்டைல சூஸ் பண்ணிட்டோம். சிஎஸ்எஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு ஸ்டைல சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு கலர் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ கலர்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்னா ஆர்ஜிபி ஃபார்மட் பார்த்தோம், பில்டிங் கலர்ஸ் பார்த்தோம், ஆர்ஜிபிஏ அதாவது ஆர்ஜிபி ஃபார்மட்டுக்கே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னா ஆர்ஜிபிஏ, ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன். ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன்னா என்னது, அந்த ஹேஷ் எஃப் அந்த மாதிரி ஒரு நம்பர் ஃபார்மட்ல கலர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அதான் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன். ஓகே. அண்ட் தென் இன்னொரு ரெண்டு இருக்கு, ஹெச்எஸ்எல் ஹெச்எஸ்எல்ஏ அப்படின்னு. ஹெச்எஸ்எல்ங்கிறது ஒரு நம்ம ஆர்ஜிபி மாதிரி ஒரு ஃபார்மட்டு. ஹெச்எஸ்எல்ஏ அப்படின்னா அந்த ஃபார்மட்டுக்கு அந்த ஹெச்எஸ்எல் ஃபார்மட்டுக்கே ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருக்குன்னா ஹெச்எஸ்எல்ஏ யூஸ் பண்ணுவோம். கலர்ஸ் பார்த்தோம். கலர்ஸ் முடிச்சுட்டு வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்ப்போம். பேக்ரவுண்ட்ல அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் ரிலேட்டடா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஒண்ணு பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். அப்புறம் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்குன்னா, இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ண உடனே அப்படியே எனக்கு இமேஜ் வரணுமா, அது ஒரு இது பார்த்தோம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அதோட பொசிஷன் எங்க இருக்கணும், அது சென்டர்ல இருக்கணுமா, இல்லைன்னா வேற எங்கேயாவது தள்ளி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொசிஷன் வந்து நம்ம சென்டர் லெஃப்ட் ரைட் அப்படின்னு நம்ம பொசிஷனை கொடுத்தா அது பேக்ரவுண்ட் பொசிஷன். இது மூணுமே என்ன பண்ண சொன்ன, ரிப்பீட், அட்டாச்மெண்ட், பொசிஷன். இது மூணுமே இமேஜோட ப்ராப்பர்ட்டி. ஓகே. இமேஜ் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறதை சொல்றதுக்கான ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், லெஃப்ட்ல அலைன் பண்ணலாம், ரைட்ல அலைன் பண்ணலாம், சென்டர்லயே அலைன் பண்ணலாம், இல்ல ஜஸ்டிஃபை கொடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் ஈக்குவலா அலைன் பண்ணி தந்துரும். சோ அதுல ஒரு 4 டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் ஃபாண்டோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டில 2 இருக்கு, அப்சல்யூட் சைஸ், ரிலேட்டிவ் சைஸ். அதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஓகே. சோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஆக்சுவலி நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நான் வேணா உங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஷீட் எப்படி வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து லிங்க் பண்றதுன்னு மட்டும் சொல்லித்தரேன். ஓகே. நம்ம ஆல்ரெடி
இங்க வந்து index.css ஒரு CSS ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட டாஸ்க் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த h1 டேக் இருக்கா? இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வேற நம்ம குடுத்துருக்கோம். ஓகே. ஹெட்ன்னு வேற ஒரு கிளாஸ் நேம் குடுத்துருக்கோம். இந்த ஹெட்ட எனக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வேணும். ஓகே. நான் லேர்ன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணணும். ஓகே. சோ ஒரு நல்ல ரெட் கலர்ல சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், இன்லைன்லயே குடுத்துடலாம். இல்லன்னா இந்த மாதிரி ஸ்டைல் டாக்குள்ளயே குடுத்துடலாம். பட் நான் எக்ஸ்டர்னல்ல குடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இந்த ஃபைல கிரியேட் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபைல எடுத்துட்டு வந்து இந்த ஃபைல லிங்க் பண்ணணும். ஓகேவா? சோ அப்படி லிங்க் பண்றதுக்கு என்ன படிச்சோம்? லிங்க் ரிலே இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். இது வந்து காமன் ஃபார்மேட். ஓகேவா? இதுல நீங்க வந்து ஸ்டைல் ஷீட்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்னு தான் குடுக்கணும். இதுல மாத்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லன்னா ஸ்டைல் ஷீட்டுக்கு பதிலா நீங்க ஒரு நேம் குடுக்க கூடாது. ஓகே. HREF குள்ள நம்மளோட இண்டெக்ஸோட நேம். ஐ மீன் நம்மளோட CSS ஃபைலோட நேம். ஓகே. அண்ட் தென் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, லிங்க் பண்ணியாச்சு ஃபைனலி. இப்ப நான் ஹெட் இந்த இடத்துல எனக்கு H1க்கு என்ன நேம் குடுத்துருக்காங்க? ஹெட்ன்னு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துருக்காங்களா? சோ அந்த கிளாஸ் நேம நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகே. டாட் ஹெட். ஓகே. ஹெட்ன்னு எழுதினதுக்கு அப்புறம் அதோட கலரை சேஞ்ச் பண்றேன். கலர் ரெட் கலர் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ஆக்சுவலி இப்ப இது அப்ளை ஆயிருக்கணும். நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கான்னு பாக்கலாம். அப்ளை ஆயிருக்கு. பட் நமக்கு இங்க ஒழுங்கா தெரியல. ஓகே. பட் அப்ளை ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ண ஸ்டைல் பண்ணா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு இந்த ஒரு ஃபைல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே. அவ்வளவுதான். இன்னும் இந்த ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்களே வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே. ஒரு 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 டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் அலைன் பண்ணி சென்டர்ல வருதா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இந்த மாதிரி அலைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, எல்லாருமே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் அட்டாச் பண்ணி ஒரு பேராகிராஃப் அதுக்கு மேல கொண்டு வரணும். ஓகேவா? அந்த பேராகிராஃப் என்ன பண்ணிருக்கணும்? ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும். டெக்ஸ்ட் அலைன்ல ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும். இது வந்து ஒரு டாஸ்கா கூட நீங்க எடுத்துட்டு பண்ணலாம். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகே. இல்லையா? பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஒரு மாதிரி லைட் இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்பதான் நம்ம மேல டெக்ஸ்ட் வைக்கும்போது அது கொஞ்சம் ஹைலைட்டட் ஆகி தெரியும். ஓகே. சோ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் தென் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்து ஒரு பேராகிராஃப் எடுத்து அந்த பேராகிராஃபை நீங்க என்ன பண்ணணும்? அந்த பேராகிராஃப் வந்து நீங்க வந்து டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை சென்டர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல அலைன் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் பண்ணி எனக்கு வேணும். ஓகே. சோ நீங்க எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? சோ 2 மினிட்ஸ் இருக்கு. ம், கொஞ்சம் யாராவது பண்ணத வந்து கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? நீங்க பண்ணிருப்பீங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி பண்ணோம்ல. இந்த மாதிரி நீங்க பண்ணத ஷேர் பண்ண முடியுமா? லேப்டாப்ல யாராவது அட்டெண்ட் பண்றீங்களா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா என்னோடது? ஓகே மேம். ஒரு 2 மினிட்ஸ் மேம். ஆ, ஓகே. இந்த இதுல உங்களுக்கு யாருக்கும் எந்த டவுட் இருக்கா? இருந்தா கேட்கலாம். ஓகே. நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்க டைம் இல்ல. ஏன்னா எனக்கு பிபிடி கொஞ்சம் ஜாஸ்தி. 32 பிபிடி இல்ல. சோ அதனால எனக்கு கிளாஸ் பார்க்க டைம் இல்ல. சிம்பிள் தான். இத நீங்களே கூட பண்ணிடலாம். ஓகே. நம்ம நாளைக்கு டைம் இருந்தா பார்க்கலாம். ஓகே. பிராக்டிஸ் பண்ணி. அவங்க ஷேர் பண்ணும்போது வேற யாருக்காவது ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருமே ஷேர் பண்ணி காமிச்சா ரொம்ப நல்லது.
சூப்பர். ஆ. ம். ஓகே. ஸோ இன்னைக்கு இன்னொன்னு பண்ணோம்ல, லைக் அந்த ரெஸ்டாரண்ட் பேஜ் அது பண்ணியிருக்கீங்களா? சரண்யா, கேக்குதா நான் பேசுறது? என்னோட வாய்ஸ் பல்கா இருக்கா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் அது பண்ணிட்டேன் மேம். அத காமிக்கிறீங்களா? ஓகே மேம். ஆ. வேற யாராவது பண்ணியிருக்கீங்களா? சூப்பர். ஆ ஓகே. மார்க்யூ டேக் யூஸ் பண்ணலையா? சூப்பரா இருக்கு. ஓகேவா? அழகா பண்ணியிருக்கீங்க. நீட்டா இருக்கு. கலர்ஸு, சாய்ஸு, பேக்கிரவுண்ட் இமேஜு எல்லாமே ஒரு நீட்டா ப்ரொஃபஷனலா இருக்கு. ஓகே. சாரி. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஸோ வந்து என்னன்னா, நீங்க வந்து கலர் சாய்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, ஓகே. மார்க்யூ டேக் வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஸ்பீட் அமௌண்ட் வந்துட்டு குடுத்துருக்கீங்க. ஓகே. ஸ்பீட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் மெதுவா குடுக்கலாம், ஸ்பீடா குடுக்கலாம். ஓகே. தட்ஸ் யுவர் விஷ். ஓகே. சூப்பர். ம். இந்த மாதிரி இவங்க வந்து கலர்ஸ் நல்லா இதா சூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு மாரி ப்ரொஃபஷனலா இருக்கு. பார்க்கும்போது ஒரு மாரி நீட்டா இருக்கா? பிரைட் கலர்ஸ் ரொம்ப பிரைட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, சில டைம் நல்லா இருக்காது. So அது மாரி மேட்ச் ஆகுற மாரி சூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஓகே. சூப்பர் சரண்யா. ஓகே. எல்லாரும் ஒரு மாரி தேங்க் யூ மேம். ஓகே. அவங்களுக்கு வந்து ஏதாவது அப்ரிசியேஷன் எமோஜி மாரி ஏதாவது போட்டுருவோம். ஓகே. ஓகே. So வேற யாராவது அ பண்ணியிருக்கீங்களா? அதையும் ஷேர் பண்ணலாம். ஆ ஷேர் பண்ண மேம் ஆஃப் பண்ணிடவா? ஓகேம்மா. ஓகே. ஓகே தேங்க் யூ. ம். ஓகே. வேற யாராவது பண்ணியிருக்கீங்களா? இது யார் ஷேர் பண்றா? சாய் வர்ஷினியா? சாய் வர்ஷன் மேம். ஓகே, ஓகே. ஆ. ஆ ஓகே. சூப்பர். ஆ ஓகே. ஓகே. சாய் சாய் வர்ஷினி ஓகே. சாய் வர்ஷினி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு அப்ரிசியேஷன் எமோஜி போடுறோம். ஓகே. உங்களோட கலர்ஸும் நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கிரியேட்டிவிட்டிய வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கிறது, எல்லாமே உங்களோடதும் சூப்பரா இருக்கு. ஓகே. ஓ ஓகே. ஸோ வேற அதாவது எனக்கு வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாரி டிஃபரெண்ட்டா பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதனால தான் எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னா பண்ணலாம். இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. எல்லா டிசைன்ஸுமே நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. சரண்யா. சாய் வர்ஷினி ஒரு மாரி கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களோட ஒரு ஓவரால் கலர்ஸ மேட்ச் பண்ற மாரி பண்ணியிருந்தாங்க. சரண்யா எப்படின்னா, ஒரு மாரி லைட் தீம்ல எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சாய் வர்ஷினி எல்லாமே நல்லா பிரைட் தீம்ல பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட ஓவரால் வெப்சைட்ல அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு 2 பேருக்குமே.
அந்த மாதிரி ஒரு மாதிரி மேட்ச் இல்லாம பண்ணாம 2 பேருமே நல்லா மேட்சிங்கா பண்ணிடலாம். ஸோ சூப்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் வரும். நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். எல்லாமே கரெக்ட்டா தான் வரும். பட் நம்ம அங்க வந்து பிராக்டிகலா பண்ணி பார்க்கும்போது நெறைய டவுட்ஸ் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லாருமே இதுக்கப்புறம் நெறைய டாஸ்க் வரும். ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இந்த மாரி கிளாஸ் எண்டுல வந்துட்டு நீங்க வந்து காமிக்கலாம். ஓகே. ஸோ உங்கள பார்த்து மத்தவங்களுக்கும் ஓகே நம்மளும் இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும். இனிமேல் நீங்க சிஎஸ்எஸ் படிப்பீங்கல்ல. ஸோ சிஎஸ்எஸ் படிக்க இன்னும் உங்களுக்கு நெறைய அனிமேஷன்ஸ் படிப்பீங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டயே நீங்க வந்து இன்னும் ஒரு ஒரு வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போலாம். ஓகே. அப்ப நீங்க வந்து உங்களோட ஃபுல் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நெறைய பண்ணுங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மத்தவங்களுக்குலாம் ஏதாவது டவுட் வந்துச்சா? எனக்கு இது புரியல. ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு இது டவுட்டா இருந்தது. அப்படின்னு ஏதாவது இருக்கா? அலைன்மென்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னு. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். கேளுங்க. மேம் இந்த ஃபூட்டர்ல வந்துட்டு அன்னைக்கு வித் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்றதுக்கு ஒண்ணு சொன்னீங்க மேம். அது எப்படி பண்ணணும்? வித் வந்து இப்போ வித் ஒரு செக்ஷன் வந்து பிரிக்கிறதுக்கு வந்துட்டு வித் இந்த சைடு ஒரு இது டிவிஷன் வந்துட்டு 45, இது வந்து 55 அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? வித் அதாவது மட்டும் கொடுத்தா போதுமா? ஃப்ளோட் கேக்குறீங்களா? எப்படி இப்ப நீங்க இதான ஃபூட்டர். ஓகே. இந்த ஃபூட்டர்ல இந்த ஃபூட்டர் வந்து ரெண்டா டிவைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ஜாய் யுவர் ஃபுட் இருக்கலாம் மேம். ஓகே. அந்த என்ஜாய் வந்து இந்த சைடு 45, யுவர் ஃபுட் வந்து இந்த சைடு 55 அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன அதோட கமாண்ட்? சைஸையா? ஆ அந்த டெக்ஸ்டோட சைஸ சேஞ்ச் பண்ணணுமாவா? நோ நோ, ஆ, சைஸ் இல்ல மேம். ஆ. அந்த செக்ஷனை பிரிப்போம்ல ரெண்டா, அதுக்கு கேக்குறேன். நம்ம அந்த லேஅவுட் பார்க்கும்போது பார்த்தோமே. ஆ ஆ எஸ் மேம். அதுவா? ஓகே, ஓகே. வெயிட் பண்ணுங்க. நான் அத பார்த்துட்டு இதான் நினைக்கிறேன் லேஅவுட். ஐயோ என்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் லேஅவுட் ப்ராஜெக்ட் என்கிட்ட இல்ல. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களோடத காமிக்கிறீங்களா? அதுல எப்படி பிரிக்கலாம்னு நான் சொல்றேன். அந்த போன்ல அட்டென்ட் பண்ணிருக்கோம், எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னால அதனால நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும். ஓ! அதனாலயா? ஓகே. நான் அது அது இல்ல. ஸோ உங்களுக்கு அது ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படிதானே? இல்லன்னா உங்களோட இதுல காமிச்சீங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாமா அப்போ? நான் நாளைக்கு ஓகே. வந்துட்டு உங்களுக்கு அந்த இத மட்டும் கிளியர் பண்றேன். நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? ஓகே மேம். அத மட்டும் இந்த ரெஸ்டாரன்ட் பேஜ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வரலையா? இது இது மட்டும் உங்களுக்கு மாத்தி பண்ணணும்னு சொன்னீங்க. அப்படிதானே? லே அவுட் மாரி கொண்டு வரணும். கீழ ஃபூட்டர்ல. எஸ் மேம். ஓகே, ஓகே. அத மட்டும் நம்ம அந்த டவுட்ட மட்டும் கிளியர் பண்ணுவோம். ஓகே. நாளைக்கு பண்ணுவோம். ஓகே. ஓகே மேம். ஓகே. ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. 9:38 ஆயிடுச்சு. ஸோ யாருக்கும் இந்த டவுட்டும் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? டவுட்னா நாளைக்கு கிளாஸ்ல வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க்யூ. ஆ.